போஷ் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல, பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் விமென்ஸ் அட் ஒர்க் பிளேஸ். இந்த ஆக்ட் வந்து 2013 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது பணிக்கு செல்லும் பெண்கள் அந்த பணி இடங்கள்ல பாலியல் ரீதியா எந்த துன்புறுத்தலையும் சந்திக்க கூடாது. அப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கான அந்த தீர்வை வந்து பெற்று தருவதா வந்து போஷ். பாலியல் தொல்லை அப்படின்றது வந்து இன்னைக்கு கைய பிடிச்சி இழுக்கிறதோ இல்ல தப்பா பேசுறதோ வந்து கிடையாது. இன்னைக்கு ஒரு தப்பா நம்ம பார்வை பார்க்கறது கூட வந்து பாலியல் தொல்லையா தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இப்போ ஒரு இடத்துல வந்து பாலியல் தொல்லை ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அவங்க எழுத்துப்பூர்வமா ஒரு லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் போய் போஷ் கமிட்டில வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த நபரால இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லையோ இல்ல நான் விரும்பத்தகாத செயலோ வந்து நடந்திருக்கு, சோ இதை வந்து நீங்க வந்து விசாரணை செஞ்சு எனக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதா வந்து போஸ்ட்ல வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்றோம். இன்னைக்கு ஒரு கம்பெனில ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணாலே வந்து இன்டர்னல் கமிட்டி இருக்கணும் அப்படின்றது ரூல். இப்ப 10 பேர் அப்படின்னா அந்த 10 பேருமே வந்து விமன்ஸா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு 9 ஆண்கள் ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தா கூட அந்த இடத்துல இன்டர்னல் கமிட்டின்றதை ஃபார்ம் பண்ணும். பாலியல் தொல்லை நடக்கவே நடக்காது, இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரிடிக்ட் பண்ணுவேன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படி நடந்தாலும் தைரியமா அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். அது மட்டும் தான் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமா ஒரு பாஸ் ட்ரைனரா நான் சொல்றது. போஷ்க்குன்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்திலும், அதாவது பணிக்கு செல்லும் பெண்கள் இருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் போஷ் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எமிமா ஜோசப். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவங்க போஷுடைய நிபுணர், சமூக செயல்பாட்டாளர், இது மட்டும் இல்லாம சிறந்த பேச்சாளர்னே சொல்லலாம். 8 ஆண்டுகள் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காகவும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மைத்திரி கோபிநாத் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இந்த தூண்டுதல் உங்களுக்கு உண்டாச்சு? பெண்களுடைய பாதுகாப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும், பெண்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றுச்சு? ஆக்சுவலி வந்து பெண்களுக்கான உரிமைகளை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து சமமா எடுத்துட்டு வரணும் அப்படின்றது எந்த இடத்துல இருந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ என்னோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே எல்லாருக்குமே தெரியும் பெண் சிசு கொலை அப்படின்றது அதிகமாக இருக்கும். பெண்களுக்கான கல்வியும் வந்து மிக குறைந்த அளவில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து வரும்போது பெண்களுக்கான சம உரிமை எல்லா இடத்துலையுமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங் ஆன்வர்ட் ஸ்கூல்ல இருந்தே என்னோட தாட்ஸ் அப்படின்றது வந்து பெண்கள் எல்லா இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் சமமாக மதிக்கப்படணும், அவங்களுக்கான உரிமைகள் சமமாக கிடைக்கணும் அப்படின்றதுல இருந்து என்னோட இந்த பயணம் தொடங்குச்சுன்னு சொல்லலாம். போஷ்னா என்ன மேம்? அதை வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உங்க வாயால போஷ்னா என்ன, அதோடைய முழு விரிவாக்கம் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? இப்போ போஷ் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல, பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் விமென்ஸ் அட் ஒர்க் பிளேஸ். இந்த ஆக்ட் வந்து 2013 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது பணிக்கு செல்லும் பெண்கள் அந்த பணி இடங்கள்ல பாலியல் ரீதியா எந்த துன்புறுத்தலையும் சந்திக்க கூடாது. அப்படி சந்திக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கான அந்த தீர்வை வந்து பெற்று தருவதா வந்து போஷ். இப்போ வந்து போஷோடைய முக்கிய நோக்கம்னா என்ன மேம்? பணியிடங்கள்ல பெண்கள் வந்து பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அசௌகரியம் கூட இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க வந்து வேர்ட்ஸ்ல என்ன ஹர்ட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்க வந்து என்ன வந்து ஒரு தப்பான பார்வை பார்க்க கூடாது. அப்படி பாக்குறாங்கன்னா அந்த பார்வையை சகிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நான் வேலை செய்யணும்ன்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஒரு பெண் வேலைக்கு போறதே வந்து இந்த காலகட்டத்துல ரொம்ப வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மதிப்பு மிக்கதா நம்ம வந்து பார்க்கணும். அந்த மாதிரி இடத்துல நான் வேலைக்கு போயிட்டு ஒரு அசௌகரியத்தை வந்து நான் அந்த இடத்துல வந்து சகிச்சுக்கணும் அப்படின்றது இல்லை. சோ அததான் வந்து போஷ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்க அசௌகரியமா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா போஷ் ஆக்ட் இருக்கு, உங்களை பாதுகாப்பு பண்ணி கொடுக்கும் அப்படின்றாங்க. இப்போ வேலை இடங்கள்ல பெண்கள் எதிர்கொள்ற பாலியல் தொல்லைகள் அப்படின்னா நீங்க என்னவா பாக்குறீங்க மேம்? பாலியல் தொல்லை அப்படின்றது வந்து இன்னைக்கு கைய பிடிச்சி இழுக்கிறதோ இல்ல தப்பா பேசுறதோ வந்து கிடையாது. இன்னைக்கு ஒரு தப்பா நம்ம பார்வை பார்க்கறது கூட வந்து பாலியல் தொல்லையா தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வேர் பண்ணிருக்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்றது நீங்க காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் நீங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது ஒரு பாலியல் தொல்லை. இதை வந்து நம்ம வேர்ட்ஸ் ஹர்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சோ பெண்கள் வந்து வார்த்தையில கூட எந்த இடத்துலயும் வந்து காயப்படக்கூடாது, அவங்க கண்ணியமா நடத்தப்படணும். இதுதான் வந்து போஷ் ஆக்ட். இன்டர்னல் கமிட்டினா என்ன மேம்? அதுல யார் வந்து இடம்பெற வேண்டும்னு நினைக்கிறீங்க?
இன்னைக்கு ஒரு கம்பெனில ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணாலே வந்து இன்டர்னல் கமிட்டி இருக்கணும் அப்படின்றது ரூல். இப்ப 10 பேர் அப்படின்னா அந்த 10 பேருமே வந்து விமன்ஸா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு 9 ஆண்கள் ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தா கூட அந்த இடத்துல இன்டர்னல் கமிட்டின்றத ஃபார்ம் பண்ணும். இந்த இன்டர்னல் கமிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, சோ இதுல வந்து ஒரு பிரசிடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்கள வந்து தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த தலைவர் யாரா இருக்கலாம்னா அந்த கம்பெனியோட ஓனரா இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர். எதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, சோ எல்லாருமே வந்து கம்பெனி பீப்புள்ஸா இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ள நடக்கிற ஒரு தப்பான விஷயங்களை வந்து நம்மளால வெளியில கொண்டு வர முடியாது அப்படின்றதுக்காகவும் ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்டர்னல் மெம்பர் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அட்வொகேட்ஸ், வழக்கறிஞர் இருக்கலாம், இல்ல வந்து சட்டம் தெரிந்தவர்களாக இருக்கலாம், இல்ல என்ஜிஓல இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல சமூக ஆர்வலராகவும் இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மெம்பர்ஸ், ஸோ அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற சீனியர் எம்ப்ளாயிஸ் எல்லாமே இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஆனா இதுல 3 பேர் வந்து கண்டிப்பா வந்து பெண்களா இருக்கணும். ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடாது இன்டர்னல் கமிட்டியில. ஒரு பெண் வந்து இப்போ பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறா அப்படின்னா அவ எப்படி இந்த போஸ்ட்ல புகார் அளிக்க முடியும்? இதனுடைய நடைமுறை என்ன மேம்? இப்போ போஷ் ஆக்ட்ல நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு போஷ் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்னல் கமிட்டியா ஃபார்ம் ஆயிருப்பாங்க. உங்களோட ஆஃபீஸ்ல ஒரு போஷ் கமிட்டி இருக்காங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிஃபோராகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் வந்து போஷ் கமிட்டி, யார் வந்து அதுல வந்து தலைவராக இருக்காங்க, யார் வந்து மெம்பரா இருக்காங்கன்னு. ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து பாலியல் தொல்லை ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அவங்க எழுத்துப்பூர்வமா ஒரு லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் போய் போஷ் கமிட்டியில வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த நபரால இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லையோ இல்ல நான் விரும்பத்தகாத செயலோ வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்க வந்து விசாரணை செஞ்சு எனக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து போஸ்ட்ல வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்றது. ஓகே. இப்போ வந்து போஸ்ட் நிறுவனங்கள்லாம் இருக்கு மேம், அதெல்லாம் அவசியமா? அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? போஷ்க்குன்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்திலும், அதாவது பணிக்கு செல்லும் பெண்கள் இருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் போஷ் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றத வந்து அந்த பெண் வந்து ரொம்ப ஈஸியா அங்க இருக்க அந்த எம்ப்ளாயிஸ்டையோ இல்ல வந்து அங்க இருக்க அந்த தலைவர்கிட்டயோ எடுத்துட்டு போய் அதற்கான தீர்வை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து போஷ் அப்படின்றது வந்து கம்பெனில வச்சிருக்காங்க. போஷ்க்குன்னு சொல்லிட்டு தனியார் கம்பெனி கிடையாது. ஓகே. இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த போஷ் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ பெண்கள் மட்டும்தான் இந்த பாலியல் தொல்லைக்கு வற்புறுத்தப்படுறாங்களா? ஆண்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குதே, அப்போ ஆண்களுடைய நிலை என்ன மேம் இதுல? போஷ் அப்படின்றது யாருக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட ஆக்ட் அப்படின்னு பார்த்தா விமன்ஸ்க்காக மட்டும்தான். அதுவும் வாக்கிங் விமன்ஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த போஷ் ஆக்ட் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ற ஜென்ஸ்க்கு வந்து இந்த ஆக்ட்ல வந்து பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து மென்ஸ் வந்து இந்த ஆக்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்ண முடியாது. ஆனா எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து ஹெச்ஆர் பாலிசின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஆண்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது அந்த இடத்துல வந்து தவறா நடக்குது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஹெச்ஆரை வந்து அவங்க வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணி அவங்களோட ரெமெடிஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். பெண்கள் வந்து பணியிடங்கள்ல இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? பெண்கள் எதை எதிர்கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து தவறை தட்டி கேட்கணும். இப்போ அவங்க தவறா பாக்குறாங்க அப்படின்னா நீ என்ன பாக்குற அப்படின்றத சொல்லணும். இந்த மாதிரியான பெண்கள் வந்து அவங்க கூட ரொம்ப ஜோவியலா இல்லாம என்னன்னா என்ன இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறுவனங்கள்ல உங்களுடைய பணி என்னவோ அதை மட்டும் நீங்க அந்த ரோலை பிளே பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இல்ல இந்த புரிதலே வந்து தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கான பணி அப்படின்றது நீங்க வரணும், இதை மட்டும் தான் செய்யணும், இதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும், இவங்க கூட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது. யாருக்கும் சொல்ற ரைட்ஸுமே கண்டிப்பா கிடையாது. பெண்கள் இன்னைக்கு ஒரு பணியிடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும். ஓகே, இது என்னோட வீடு மாதிரிதான், இங்க இருக்க எல்லாருமே எனக்கானவங்க தான், எனக்கு ஒரு பிரச்சனை இவங்க தோல் கொடுப்பாங்க, இவங்க கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்றதுக்காக இவங்க என்ன தப்பா எடுத்துருவாங்க, இல்ல அவங்க கிட்ட வந்து நான் ஜோவியலா அப்படின்றதுக்காக என்ன தப்பா எடுத்துப்பாங்க, இல்ல என் வேலையை தாண்டி நான் இன்னொரு வேலை செய்யும் போது இந்த ஒரு கண்ணோட்டம் தான் மாறணும்ன்ற இது மட்டும் தான் என் வேலை இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு ஆங்கரா இருக்கீங்க, நீங்க நாளைக்கு நீங்க சப் எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சப் எடிட்டிங் பண்றது தப்புன்னு யாராச்சும் சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? மாட்டேன். எஸ், அதேதான். எல்லா இடத்துலயும் வந்து பெண்கள் இந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா இந்த வேலை மட்டும் இல்ல, அங்க இன்னும் அவங்க பழகிறதுக்கும் அவங்களோட செல்ஃப் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். அதை யாராச்சும் தவறா பேசினா தவறு அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த பாஷ் ஆக்ட் அப்படின்றத நம்ம எல்லா கம்பெனிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வந்து அவங்களுடைய முழு சுதந்திரமா வீடா நினைக்கணும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து வீடா நினைச்சுதான் ஒரு நிறுவனங்கள்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி பாலியல் தொல்லைகளுக்கு அவங்க ஈடாகிறாங்க. ஸோ அவங்க வந்து முன்கூட்டியே அவங்க எச்சரிக்கையா இருந்தா இந்த மாதிரியான சவால்களை அவங்க எதிர்கொள்ள முடியாது இல்லையா?
அதாவது எச்சரிக்கை அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சொல்றீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம வந்து பெண்கள் வந்து அவங்க உடையினாலயோ, இல்ல அவங்க நடந்து போற ஒரு வேலையோ, இல்ல அவங்க பேசுற வேலையோ வந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறது இல்ல. ம். ஒரு 4 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாலியல் தொல்லை அப்படின்றது நடக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு ஒர்க் வந்து ஹெவியா இருக்கு. நீங்க மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு ஒர்க்க வந்து கன்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரே ஒரு பாய் மட்டும் இருக்காங்க. அந்த ஓகே. மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்றத அவங்க எப்படி பிரெடிக்ட் பண்ண முடியும்? முடியாது. சோ இத வந்து நம்மளால யாருனாலுமே வந்து இந்த இடத்துல இந்த செகண்ட்ல பாலியல் தொல்லை வரும் அப்படின்றது வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. முடியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒர்க் பிளேஸ்ல நமக்கு வந்து ஒரு டைம் வந்து அதிகமாகுதுன்னா நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லலாம். அப்பா இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒர்க்ல வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு 1 hour ஒன்ஸ் வந்து கால் பண்ணுங்க. இல்ல நான் ஒர்க்ல இருந்து இன்னைக்கு வந்து அவுட் சைடு வந்து டிராவல் ஆகுறேன் அப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்து நம்மளோட லொகேஷனை வந்து ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எச்சரிக்கைகள்ல நம்ம இருக்கலாமே தாண்டி பாலியல் தொல்லை நடக்கவே நடக்காது. இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படி நடந்தாலும் தைரியமா அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். அது மட்டும்தான் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமா ஒரு பாஸ் ட்ரைனரா நான் சொல்றது. ஓகே. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அதை தான் வச்சிருந்தேன். ஒரு பாஸ் ட்ரைனரா இல்ல சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா நீங்க நிறுவனங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாஷ் ஆக்ட் அப்படின்றத வந்து நிறுவனங்கள் வந்து பெயரளவுக்கு மட்டும் இல்லாம உங்களோட எம்ப்ளாயி எல்லாருக்குமே வந்து பாஷ் அப்படின்னா என்ன, அந்த பாஷ்ல எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போஸ்ட் பண்ணணும், இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி வந்து சுமூகமா வந்து ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி வந்து நீ மத்தவங்கள்ட்ட வந்து போகாம நேரா வந்து ஒரு பாஷ் கமிட்டிட்ட வருது, ஒரு லெட்டர் வந்து ரைட் பண்ணி கொடுக்கறது, இல்ல வந்து இந்த இடத்துல தப்பு நடக்குது இது எங்களுக்காக வந்து நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஒர்க்கிங் இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணா கூட அவங்களுக்கு கூட அந்த நாலேஜை வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். அப்படி ஃபீட் பண்ணா மட்டும்தான் அந்த பாஷ் ஆக்டோட முழு இன்ஃபர்மேஷனும் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு போகும். ஸோ பெயரளவுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு செஷன் நடத்திட்டேன், ஒரு கிளாஸ் எடுத்துறேன், ஸோ பாஷ் ஓரியன்டா நான் முடிச்சிட்டேன், என்னோட செஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லாம முழுமையா வந்து பாஷோட அந்த இன்ஃபர்மேஷன் உங்க எம்ப்ளாயீஸ்க்கு கொடுங்க. ஓகே. பெண்களுடைய உரிமைகளை குறித்து அதிக விழிப்புணர்வு தேவைன்னு நினைக்கிறீங்களா மேம்? கண்டிப்பா. இன்னைக்கு எல்லா சட்டங்களுமே இருக்கு. பெண்களுக்கு ஆதரவா அத்தனை சட்டங்கள் இருக்கு. ஆனா அத்தனை சட்டங்களுமே பெண்கள் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா, பெண்களை முழுமையா சென்றடைஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இங்க பெண்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இன்னைக்கு ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல் ஆளாயிட்டேன் அப்படின்னு நான் வெளியில சொல்றதுக்கே முதல்ல பயப்படுறோம். எதுக்காக பயப்படுறோம்? ஐயோ வீட்டுல தப்பா எடுத்துப்பாங்களோ, இல்ல கோவர்க்கர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்களோ, ஒருவேளை நான் சொல்லி கம்பெனி என்ன ஜாப்ல இருந்து வெளில அனுப்பிடுவாங்களோ, இல்ல ஒருவேளை நான் ட்ரெஸ் அப்படி பண்ணிருக்கலாமோ, ஒருவேளை நான் இப்படி பேசியிருக்கலாமோ. சோ அந்த மாதிரிலாம் செல்ஃப் பிளேமிங்ல இருந்து வெளியில வரணும் பெண்கள். சோ அந்த மாதிரி வெளியில வந்தா மட்டும்தான் வந்து பெண்களால துணிச்சலா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போஸ்ட் பண்ண முடியும். இன்றைக்கு பெண்கள் வந்து எதிர்கொள்ற சவால்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? இன்னைக்கு பெண்கள் வேலைக்கு வரதே மிகப்பெரிய சவால் தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அம்மாவா அவங்க ரோல் பிளே பண்ணணும், ஒரு ஒரு பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல பொண்ணா ரோல் பிளே பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு வேலையில வந்தும் இன்னைக்கு ஒரு நல்ல எம்ப்ளாயியா அவங்க வந்து ஒரு ரோல் பிளே பண்ற இடத்துலயே எனக்கு பிரச்சனை வருதுன்னா அதையும் அவங்க ஓவர் கம் பண்ணி வெளியில வந்தா மட்டும்தான் இன்னைக்கு ஒரு சாதனை பெண்ணா இருக்க முடியும். இன்றைக்கு பாரதியின் கனவு வந்து காணல் நீரா இருக்கா இல்ல வான்மழையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம் நீங்க? இன்னைக்கு பாரதியின் கனவு அப்படின்றது வான்மழையா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்லை. பெண்கள் இல்லாத ஒரு துறை சொல்லுங்க பார்க்கலாம், உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. இன்னைக்கு முதல்ல சொல்லியிருப்பாங்க சோ இந்த துறைகள் வந்து ஆண்களுக்கானது, இந்த துறைகள் பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லா துறைகள்லயும் ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இருக்காங்க. இதை விட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேண்டாம் நான் நினைக்கிறேன். எஸ் மேம். அப்போ மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்பதற்கு என்னங்க இன்னைக்கு பெண்கள் வந்து நாட்டுல பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் படைக்க வந்தோம் என்பதற்கு என்னங்க இன்றைக்கு பெண்கள் வந்து ஓங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கவும் தன்னம்பிக்கையுடன் இருக்கவும் இந்த சமூகம் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஃபர்ஸ்ட் சமூகத்தை யாருனாலுமே மாத்த முடியாது. நம்மள நாமே மாத்திக்கிட்டாதான் உண்டு. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இல்லாம நீங்க சொல்லுங்க, அதுல நல்லது இருந்தா நான் எடுத்துக்கிறேன், தப்பா இருந்தா என்ன நான் திருத்திக்கிறேன். ஆனா நான் சரியா இருந்தும் என்ன நான் தப்புன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை பற்றிய கருத்து என் காதுல ஒரு செகண்ட் கூட ஏறாதுன்னு சொல்லிட்டு உங்களோட பயணம், உங்களோட இலக்கு என்ன நோக்கி நீங்க முன்னேறி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சமுதாயம் உங்களை பார்க்கிற அந்த பார்வையே ஒரு மதிப்பு மிகுந்த பார்வையா இருக்கும். எஸ் மேம். ஒரு குடும்பமும் கல்வியும் பெண்களுடைய பாதுகாப்புல எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது மேம்?
இன்னைக்கு நீங்க கேட்ட கொஸ்டின் ரொம்ப நல்ல கொஸ்டின். அதாவது குடும்பமும் கல்வியும் இது நான் ரெண்டுமே வந்து பெண்களுக்கான 2 கண் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நான் படிச்சுட்டேன், நான் என் ஃபேமிலியை பார்க்க மாட்டேன், இல்ல என் ஃபேமிலி இருக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம விட்டுட்டா கூட இன்னைக்கு நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியாது. சோ பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு குடும்பமும் முக்கியம், குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கல்வியும் முக்கியம். இந்த ரெண்டையும் எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம எந்த ஒரு பெண்ணால ஈக்குவலா எடுத்துட்டு போக முடியுதோ அவங்க லைஃப்ல மட்டும் இல்ல அவங்க பிசினஸ்ல எந்த துறையில கால் வச்சாலும் அவங்க கண்டிப்பா சாதிப்பாங்க. எஸ் மேம். சமூக வலைதளங்கள்ல பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? சமூக வலைதளங்கள் அப்படின்றது இன்னைக்கு இருமுறை கத்தின்னு தான் நான் சொல்லுவேன். அதை சரியா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே வரும். அதே இது தவறா நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம், ஒரு நட்பு ரீதியாகவோ இல்ல வந்து ஒரு குடும்பம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு தவறான ஒரு தொடர்புக்காக யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் அது பெண்களுக்கு அகேன்ஸ்டா வருது. அப்படி பெண்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலுமே அதை வந்து பெண்கள் தைரியமா இந்த இடத்துல நீ பண்ணது தப்பு, நான் இன்னைக்கு ஒரு போட்டோ போட்டுட்டேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு தவறான பெண்ணாயிட முடியாது, என் போட்டோ எடுத்து ஒருத்த மாப்பிங் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக அவங்க நல்லவங்க ஆயிட முடியாது. சோ அந்த மாதிரி தவறுகள் நடந்தாலும் தட்டி கேட்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு சைபர் கிரைம்லாம் இருக்கு நமக்கு. எஸ் மேம், நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா ஒரு கத்தியை எப்படி பிடிக்கணும்ன்றதுலதான் இருக்கு. மருத்துவங்க கிட்ட கொடுத்தா அவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ண உதவுவாரு, இதை அம்மா கிட்ட கொடுத்தா சமையல் பண்ண உதவுவாங்க. இந்த மாதிரி கத்தியை எப்படி பிடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு நன்மையை தருதா அல்லது தீமையை தருதா பெண்களுக்கு குறிப்பா? சமூக வலைதளங்கள்ல ஆண்கள் பெண்கள்ன்ற எந்த பாகுபாடுமே கிடையாது, நன்மை தீமைன்ற எந்த பாகுபாடுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் அத்தனை வேலை வாய்ப்புகளுமே கொட்டி கிடக்கு. இன்னைக்கு யாரும் வந்து நேர்ல போயிட்டு நம்ம ரெஸ்யூம் கொடுத்து எங்கேயும் ஜாப் சர்ச் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை வேணும்னா கூட நம்ம என்ன பண்றோம், ஆன்லைன்ல போறோம், என்னோட ரெஸ்யூம் அப்லோட் பண்றோம், சோ சர்ச் பண்ணி பாக்குறோம், 10 கம்பெனிஸ் வருது, 10 கம்பெனிக்குமே நம்ம அப்ளை பண்றோம். அதுல இருந்து ஒரு கம்பெனிக்கு கால் ஃபர் வந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம அந்த கம்பெனிலேயே ஸ்டெப் இன் பண்ண முடியுது. சோ சமூக வலைதளங்களை உங்களோட முன்னேற்ற பாதைக்காக மட்டும் நீங்க யூஸ் பண்ணும்போது அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழகா நகர்த்தி செல்லும். எஸ் மேம். பெண்கள் வந்து புகார் அளிக்க தயங்குறாங்களா மேம்? கண்டிப்பா தயங்குறாங்கன்னு தான் சொல்லுவேன். தயக்கத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சமூகத்தோட பார்வை நம்ம மீது தவறா விழுந்துருமோ. ஒரு தடவை நம்ம பாலியல் ஓரியன்ட் ஒரு கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்ணிட்டோம்னா மத்தவங்க அகைன் நம்மள ஈஸியா அப்ரோச் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 பேர் இருக்கிறத நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா ஒருவேளை நம்ம தப்பா இருந்துட்டோமோ, நம்ம தவறா இருந்துட்டோமோ, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறா பேசிட்டோமோ, நம்ம தவறா உடை அணிஞ்சிட்டோமோ, அதை என்னைக்கு உடைச்சிட்டு வெளியில வராங்களோ அன்னைக்குதான் வந்து அவங்க வந்து ஒரு பயம் இல்லாம அவங்களுக்கு நடந்திருக்க தப்ப வந்து ஒரு கம்ப்ளைண்டா போஸ்ட் பண்ண முடியும்.